வணக்கம் அமிகோஸ். நம்மளை சுற்றி பலவிதமான குரல்கள் கேட்டுகிட்டே இருக்கும். ஒன்று, உன்னோட கிளாஸ்மேட் யூனிவர்சிட்டி என்டர் பண்ணிட்டானாமே, நீயும் அவனை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் எதையாச்சும் உருப்படியாக பண்ணுற வழியை பாரு. எங்கள் வீட்டில் அடிக்கடி கேட்குற சங்கீதம். ரெண்டாவது, எங்கள் காலத்துலலாம் ஃப்ரெண்ட்ஸோட ஒன்றா சேர்ந்து நம்ம ஊர் மக்களுக்கு எப்படி உதவுறதுன்னு யோசிப்போம். ஆனால் இந்த பசங்க ஒன்றா சேர்ந்தாலே ஏதாச்சும் தில்லு முள்ளு தான் நடக்குது. இது நம்ம அங்கிள் சவுந்தரராஜனோட மைண்ட் வாய்ஸு. இந்த பரபரப்பான சத்தத்துக்குள்ள மூணாவதா, அதுவும் லோ வாய்ஸில் உன்னால் முடியும், ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிற நம்ம ஆள் மனசோட வாய்ஸ். இப்படி 1000 குரல்களின் ஒலியோட வாழ்க்கையை பற்றி யோசிச்சுட்டே வாக்கிங் போகிறாங்க நம்ம எபிசோட் ஹீரோயின் சக்தி. போகிற வழியில் ஒரு 8 வயசு பையன் கிழிஞ்ச ஷார்ட்ஸ், யாரோ கொடுத்த ஓவர் சைஸ் ஷர்ட்டை போட்டுட்டு ஒரு கூடை ஃபுல்லாக பாதி வாடி போன ஒத்த ரோஜா பூக்களை 5 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கான். இந்த பையனை பார்த்ததுமே அவன் மைண்டில் கேட்ட எண்ண அலைகள் எல்லாம் பாஸ் ஆகி ஒரு ஐடியா ப்ளூம் ஆச்சு. பழைய பூ, ஆனால் அந்த பூ ரோஜா பூ. ஸோ எல்லாரும் வாங்குவாங்க. அதே மாதிரி தாங்க வாழ்க்கையில் சில விஷயங்கள் பழமையாக இருக்கும், ஆனால் அதோட மதிப்பு என்றைக்குமே குறையாது. இந்த பையனை மாதிரி படிக்க வசதி இல்லாத பல சின்ன பசங்க டிராஃபிக் சிக்னல்லையும் பேமெண்ட்லையும் கிடைக்கிற பொருட்களை வாங்கி விற்கிறாங்க. ஒரு ஒத்த ரோஜாவை வாங்கிட்டு ஒரு புன்னகையோட அப்படியே நடந்து போனா. இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரத்தில் அசோக் நகர் காலனியில் ஒரே கலகலன்னு பிஸி ஆகிருச்சு. நம்ம அங்கிள் ஏர்லி மார்னிங் வாக் போன டைமு நம்ம சக்தி வீட்டு கேரேஜ் முன்னாடி ஒரு பெரிய கியூ இருந்ததை பார்த்து அப்படியே ஷாக்கான அவரோட மைண்டு இங்கே ஏதோ தப்பு நடந்துருச்சு அப்படின்னு நினச்சி அந்த க்ரௌடை நோக்கி அவர் நடக்கும்போது தான் அங்கே இருந்த போர்டு அவர் கண்ணுக்கு தெரிஞ்சது. அமிகோஸ் மினி கேரேஜ் லைப்ரரி. அன்னைக்கு சக்தி மைண்டில் நச்சுன்னு வந்த ஐடியா இது தாங்க. படிக்க ஆசை ஆனால் புக்ஸ் வாங்க பணம் இல்லாத பசங்களை மைண்டில் வச்சு செஞ்ச ஒரு சின்ன ப்ராஜெக்ட். ஆல்வேஸ் ஓப்பன் அண்ட் 0 எக்ஸ்பென்சஸ். ஏரியா பசங்க எல்லாம் சேர்ந்து நல்ல கண்டிஷனில் வீட்டில் இருக்க ஸ்டோரி புக்ஸ், டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி செஞ்சது. சக்தியோட இந்த ஐடியாவை எல்லாரும் பாராட்டினாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு காரணமாக இருந்த அந்த பையன் வந்தான், ஒரு ஒத்த ரோஜாவோட. அந்த பையன் எங்களை மீட் பண்ணி சொன்ன விஷயம், இந்த புக்ஸ்லாம் எனக்கு படிக்க பிடிக்கும்க்கா, மெயின் ரோடில் இருக்க புக் ஷாப்பில் பார்த்துருக்கேன், ஆனால் வாங்க காசு இல்லை, இன்னைக்கு என் கனவு நிஜமாகிருச்சு, ரொம்ப நன்றிக்கான்னு ஒரு அழகான சிரிப்போடு சொல்லிட்டு போனான். இந்த சின்ன அச்சீவ்மெண்ட்டுக்கான காரணம் சக்தி சத்தமாக கேட்க விரும்பின அந்த சின்ன வாய்ஸ். உன்னால் முடியும், நீ ட்ரை பண்ணி பாரு. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. இந்த கேப்பில் சவுந்தரராஜன் அங்கிள் மைண்டில் ஒரு கேள்வி வந்துச்சு. என்ன தெரியுமா? அதை பற்றி அடுத்த வாரம் பேசுவோம்.